கண்ணா ரஹீம், இந்த விஷயத்தை வேறு யாரிடமும் கூறவில்லையே? இல்லை, நான் அந்த குமிழை எடுத்துக்கொண்டு என் அம்மா அவர்களின் அறையிலேயே நான் அதை மறந்து வைத்து விட்டேன். நான் உண்மையாகத்தான் கூறுகிறேன் சின்னம்மா, நான் அதை விளையாட்டிற்கு தான் எடுத்தேன். ஆனால் அந்த குமிழ் சயின்ஷாவிடம் சென்று விட்டது. அவர் என்னை அல்லவா திருடன் என்று நினைத்து விடுவார். என்னை சிறையில் அடைத்து விட மாட்டாரே. ரஹீம், பயப்படாதே, தைரியமாக இரு. உனக்கு தண்டனை எதுவும் கிடைக்காது. அதனால் இனிமேல் பயப்படுவதை விட்டுவிடு. நீ சென்று விளையாடு. மற்ற அனைத்தையும் உன் சித்தி பார்த்துக் கொள்வேன். தாங்கள் மிகவும் நல்லவர் சித்தி. இவன் சரியான குறும்புக்காரன். அவனிடம் என்ன பேசிக் கொண்டிருந்தீர்கள்? மோதி, என்னவாயிற்று ஜோதா? ஏன் இவ்வளவு பதற்றம்? ஷெஹன்ஷாவிடம் இருந்த குமிழ் எங்கிருந்து வந்தது என்று கண்டுபிடித்து விட்டேன். எங்கிருந்து? சலீமா பேகமின் அறையில் இருந்து. சலீமா பேகமா? சலீமா பேகமா ருக்கையாவிற்கு விஷத்தை கொடுத்தார்கள்? இல்லை மோதி, குமிழ் கிடைத்தது அவர் அறையில் இருந்துதான். ஆனால் விஷத்தை கலந்தது அவர் அல்ல. மகாமங்கா மீது முதலிருந்தே எனக்கு சந்தேகம். திருமணத்திற்கு அவர்கள் கொண்டு வந்த வஸ்திரத்தை தாங்கள் எரித்ததிலிருந்தே தங்கள் மீது அவர் கோபமாக இருக்கிறார். ஆதம் கானை காப்பாற்ற மதுரா அனுப்பிவிட்டு என் மீது பழி சுமத்தினார். தாங்கள் தான் என்னை காப்பாற்றினீர்கள். இப்பொழுது ஷெஹன்ஷாவின் உறவுகளை துண்டிப்பதற்காக அவருக்கு பிறக்கவிருந்த வாரிசையை அழித்து விட்டார். இவர் பெண்ணா இல்லை பேயா? ஷெஹன்ஷா இவர்களை தாயை போல் மதிக்கிறார். அவருக்கே ரஹீம் ஏன் இதையெல்லாம் ஷெஹன்ஷாவிடம் சென்று கூறவில்லை? ரஹீம் சிறு குழந்தை மோதி, அவனுக்கு இதெல்லாம் எவ்வாறு புரியும்? குமிழில் இருந்தது விஷம் என்று அவன் பயப்படுவது மகா மங்காக்கல்ல. ஷெஹன்ஷா தன்னை திருடன் என்று நினைப்பாரோ என்று பயப்படுகிறான். பிறகு தாங்களாவது ஷெஹன்ஷாவிடம் சென்று கூற வேண்டியதுதானே? இல்லை மோதி, என்னால் கூற முடியாது. ஏன் கூற முடியாது? தங்கள் மீதும் தங்கள் குடும்பத்தின் மீதும் இவ்வளவு பெரிய பழி சுமத்தி இருக்கிறார். பிறகு ஏன் கூற மாட்டேன் என்கிறீர்கள்? அதற்கு காரணம் இருக்கிறது. முதல் காரணம், ரஹீம் ஒரு குழந்தை. ரஹீம் கோரியதால் மகா மங்காவை குற்றவாளி என்று கூற முடியாது. இரண்டாவது காரணம், மகா மங்கா தந்திரமிக்க சூழ்ச்சிக்காரி. அவர் எந்த சாட்சியையும் விட்டு வைத்திருக்க மாட்டார். வெறும் அந்த குமிழை சாட்சியாக வைத்துக் கொண்டு மகா மங்காவை குற்றவாளி என்று நிரூபிக்க முடியாது. மூன்றாவது, ஷெஹன்ஷா மற்றவர்களை விட மகா மங்காவிற்கு அதிக உரிமை கொடுத்துள்ளார். நம்மிடம் போதிய ஆதாரங்கள் இல்லாமல் அவர் மேல் குற்றம் சுமத்தினால் பிறகு நாம் தான் பழி வாங்குகிறோம் என்று நினைப்பார். அவ்வாறென்றால் இதை தாங்கள் ஷெஹன்ஷாவிடம் சென்று கூற போவதில்லை? கூறுவேன், ஆனால் இப்பொழுதல்ல. சரியான சாட்சி கிடைத்த பிறகுதான் கூறுவேன். என் மீதும் என் குடும்பத்தினர் மீதும் பழி சுமத்திய அந்த மகா மங்காவை என்னால் மன்னிக்க முடியாது. அவர் எங்களுக்கு செய்த கொடுமைகளை மறக்கவும் முடியாது. ஷெஹன்ஷாவின் முடிவால் என் தங்கையின் வாழ்க்கையும் அழிந்து விட்டது. இந்த சம்பவத்தை என்னால் என்றும் மன்னிக்கவே முடியாது. எனக்கு ஷெஹன்ஷாவை பற்றியும் பயமில்லை, தண்டனை பற்றியும் கவலை இல்லை. நான் மகா மங்கா செய்த சூழ்ச்சியையும் அவருடைய திட்டத்தையும் அனைவர் முன்பும் வெளியில் கொண்டு வருவேன். அதுவும் முழு சாட்சியோடு நிரூபிப்பேன். ஏனென்றால் அவள் தப்பித்து போக வாய்ப்பு தரமாட்டேன். அதோடு ஷெஹன்ஷா மறுபடியும் இன்னொரு தவறான முடிவை எடுப்பதையும் நான் விரும்பவில்லை. நம்முடைய நலனுக்காக நாம் ஜுவான்பூர், குவாலியர், வங்காள நலனை பற்றி சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் இவை அனைத்தும் நமது ராஜ்யத்திற்கு முக்கியமானவை. அதை பற்றிய முடிவுகளை நான் விரைவில் கூறுகிறேன். அதற்கு முன்பாக தாங்கள் மற்ற இடங்களில் நிலைமை சீராக இருக்கிறதா என்று பாருங்கள். விஷயம் என்னவென்றால், ஷெஹன்ஷா அவர்களுக்கு வெற்றி உண்டாகட்டும். ராஜா பார்மல் அவர்கள் தங்களை சந்திக்க அனுமதி கேட்கிறார். சரி, அவரை உள்ளே வரச் சொல். அப்படியே ஆகட்டும். வாருங்கள் மகாராஜா, அமருங்கள். கூறுங்கள், மாளிகையில் தங்களுக்கு எந்த அசௌகரியமும் ஏற்படவில்லையே? இல்லை, தங்கள் உபசரிப்பு அருமை. ராஜா அவர்களே, தங்களிடம் நான் ஒன்று கேட்க வேண்டும். நான் கூறப்போவதை தாங்கள் தவறாக எண்ண மாட்டீர்கள் என்று நம்புகிறேன். சில நேரங்களில் ஷெஹன்ஷாவால் ராஜ்யத்தின் நலனிற்காக சில கடினமான முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும்.
தங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்பட்ட அரைக்காவலும் அதே போல்தான் நடந்தது. எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, நடந்த அந்த விஷயங்களை தாங்கள் தவறாக எடுத்துக்கொள்ள மாட்டீர்கள் என்று. ஒரு மகாராஜாவாக தங்களை சந்திக்க வரவில்லை. ஒரு மாமனாராக மருமகனை பார்த்து சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். தங்கள் உணர்வுகளை இது காயப்படுத்தாது என்று நம்புகிறேன். சரி, கூறுங்கள். தங்கள் மாப்பிள்ளை அதை கேட்க தயாராக இருக்கிறார். தங்கள் மானத்தை காக்க ராஜபுத்திரர்கள் வருங்கால சம்பந்திகளை கூட எதிர்ப்பார்கள். ஆனால் அதே ராஜபுத்திரர்கள் தங்கள் மானத்தை காக்க தங்களை எதிர்க்கவும் தயங்க மாட்டார்கள். நிரபராதியான என் பிள்ளைகள் மீது தாங்கள் குற்றம் சுமத்தியதாக எனக்கு தெரிந்த உடனேயே நானும் வாளை எடுத்திருப்பேன். ஏனென்றால் நாங்கள் மானத்தை உயிராக நினைப்பவர்கள். ஆனால் என்னை நானே கட்டுப்படுத்திக் கொண்டேன். ஏனென்றால் தங்களிடம் இருப்பதை விட என்னிடம் சேனைகள் குறைவாக இருப்பதால் அல்ல, ஏனென்றால் உறவுகளை எதிர்த்து வாளை எடுக்கக்கூடாது என்பதற்காகத்தான். இந்த சம்பந்தம் ஆக்ராவையும் ஆமீரையும் இணைக்கும் சம்பந்தம். நாங்கள் மகனை விட மருமகனை அதிகமாக மதிப்போம். சொந்த மகனைப் போல் அன்பு பாராட்டுவோம். அப்போதுதான் அந்த உறவுக்கு பாலமாக அன்பு நிலைத்திருக்கும். ஆனால் அந்த அன்பையே தாங்கள் எங்களது பலவீனமாக கருதக்கூடாது. தாங்கள் ஷெகன்ஷா, தங்களுடைய முன்சிஃபாக இருப்பதனால் தங்கள் ஆணையை ஏற்பது எங்களுடைய கடமை. தங்களின் விசுவாசத்தின் மீது எனக்கு துளி கூட சந்தேகம் இல்லை மகாராஜா. அதேபோல் தாங்கள் உறவுகளை மதிப்பதிலும் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அதனால் தான் நான் முன்பே கூறினேன், ஒரு ஷெஹன்ஷாவாக நான் எடுத்த கடினமான முடிவுதான் இது. தங்களின் மருமகன் நிச்சயமாக கொடூரமானவன் அல்ல. எனக்கு நன்றாக புரிகிறது. அதனால்தான் நான் தங்களிடம் ஒன்றை கூற வந்திருக்கிறேன். கூறுங்கள். ஒரு சாதாரண மனிதன் இவ்வாறு செய்தால் அதை எவரும் கண்டுகொள்ள மாட்டார்கள். ஆனால் அதையே ஒரு ராஜா செய்தால் அது சரித்திரமாகி விடுகிறது. எனக்கு பயமாக இருக்கிறது. எனது பிள்ளைகள் நிரபராதிகளாக இருந்தும் கூட அவர்களை இவ்விதம் தண்டித்தது ஒருவேளை சரித்திரத்தில் இடம்பெற்றுவிட்டால் பிறகு தாங்களும் ஜோதாவும் தான் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும். இந்த தவறை திருத்திக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் ராஜா அவர்களே? அரசருடைய ஒவ்வொரு வார்த்தையும் பாறையில் வடிக்கும் எழுத்தை போன்றது. அதனால் தாங்கள் மக்களின் கவனத்தை அதிலிருந்து திசை திருப்ப வேண்டும் என்றால் அதன் பக்கத்தில் அதைவிட பெரிதாக எழுத வேண்டும். தாங்கள் செய்த தவறை திருத்திக் கொள்ள, நீதியை நிலைநாட்ட குற்றவாளிகளை அடையாளம் காண வேண்டும். அப்போதுதான் நீதிக்கு முன்பு தாங்கள் செய்த தவறு அடியோடு மறைந்துவிடும். நீங்கள் எனது மருமகன். நான் விரும்புவது என்னவென்றால் இந்த உலகமே தங்களை நீதிமான் என்று பெருமையோடு அழைக்க வேண்டும். தங்களை விவேகமற்றவர் என்று கூறக்கூடாது. தங்களது அறிவுரைகளை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன். நான் தங்களுக்கு வாக்களிக்கிறேன். இந்த வழக்கில் நான் குற்றவாளிகளை பிடித்தே தீருவேன். ஒரு விஷயம், நான் ஆமீருக்கு செல்ல வேண்டும். அதற்கு தங்கள் அனுமதி வேண்டும். சுஜான்பூரின் இளவரசர் ரத்தன் சிங்கின் மரணச் செய்தி ஆமீருக்கு செல்வதற்குள் நான் ஆமீருக்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் அப்போதுதான் என்னால் என் மகள் சுகன்யாவிற்கும் மைனாவதிக்கும் புரிய வைக்க முடியும். எனக்கு புரிகிறது மகாராஜா அவர்களே. தாங்களும் தங்களின் 4 மகன்களும் இப்பொழுதே உங்கள் ஆமீருக்கு புறப்படலாம் மகாராஜா. இல்லை ஷெகன்ஷா, என்னுடைய பிள்ளைகள் இங்குதான் இருப்பார்கள். எங்கள் ஆமீரின் கௌரவத்திற்கு இழுக்கு ஏற்படுத்தியவர்களை நீங்கள் கண்டுபிடிக்கும் வரை அவர்கள் இங்குதான் இருப்பார்கள். எனக்கு விடை கொடுங்கள். தங்களை வரவேற்பதற்கு மீண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். உங்களுக்கு துணையாக நிற்க வேண்டும் என்று நானும் மனதார விரும்புகிறேன். சென்று வருகிறேன் மகாராணியாரே. தங்களின் பயணம் நல்லபடியாக அமைய ஹுதாவை வேண்டிக் கொள்கிறேன். ஹுதாவிற்கு நன்றியும் செலுத்துகிறேன். அவரால் எனக்கு முழு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் எனது மகள் ஜோதா தான் கலங்கமற்றவள் என்பதை நிரூபித்து விட்டாள். நான் தங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். தர்பாரில் தாங்கள் ஜோதாவிற்கும் ராஜபுத்திரர்களின் கௌரவத்திற்கும் பங்கம் வராமல் பார்த்துக் கொண்டீர்கள். ஜோதாவை தங்களுடைய மகளாக கருதுகிறீர்கள். அதோடு அவளுக்கு ஆதரவாகவும் பேசுகிறீர்கள். தாங்கள் எனக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறீர்கள். சத்திய வாக்கு என்னவென்றால் நானும் மகாராணி மைனாவதியும் ஆமீரில் நிம்மதியாக இருக்கிறோம். ஏனென்றால் இங்கு ஜோதாவுடன் தாங்கள் உள்ளீர்கள். ஜோதா இங்கு வேகமாக இருப்பதை நினைத்து பெருமைப்படுகிறேன். இது உங்கள் பெரிய மனதை. விடை கொடுங்கள்.
மோத்தி, இங்கு ஷெஹன்ஷா இருக்கிறார், மந்திரிகளும் அத்தையும் இருக்கிறார். ஆனால் மகாமங்காவை காணவில்லையே. நானும் கவனித்தேன். நீ ஒரு வேலை செய். மகாமங்காவிடம் சென்று கூறு, நான் அவரை சமையலறைக்கு அழைத்தேன் என்று. மகா மந்திரியாரே, பார்மல் மகாராஜாவை ஷெகன்ஷாவே வழி அனுப்பி வைத்தாராம். அதனாலா தங்களுக்கு இது ஆச்சரியமாக இல்லை? ஷெகன்ஷா சிலரை மட்டுமே கௌரவமாக நடத்துவார். அதோடு அவர் ஒரு ஷெஹன்ஷா. சாம்ராஜ்யத்தையும் பிரஜைகளையும் பார்த்துக் கொள்ள வேண்டியது அவருடைய கடமை. பேரம் கான் இறந்த பிறகு இது போன்ற விஷயங்களில் ஜலால் பழகிக் கொண்டார். வணக்கம் மகாமங்கா. சொல். அது ஜோதா தங்களிடம் ஒன்றை தெரிவிக்க சொன்னார். தங்களை சமையலறைக்கு வருமாறு அழைத்தார். போதும், நிறுத்து. உனது நிலையை நீ மறந்து விட்டாயா தாசி? யாரிடம் பேசுகிறோம் என்பதை மறந்து விட்டாயா? உயிருடன் உன்னை சமாதி கட்டி இருக்க வேண்டும். அமைதியாக இரு ரேஷம். இதில் இவளுடைய தவறு எதுவும் இல்லை. இவள் வெறும் ஏவப்பட்ட அம்புதான். ஜோதா பேகமின் கட்டளையை இவள் நிறைவேற்றுகிறாள். ஜோதா பேகமே அழைத்த பிறகு இந்த சாதாரண சேவையை சென்றுதானே ஆக வேண்டும், இல்லையா மோத்தி? மோதி அவர்களை நீங்கள் செல்லுங்கள், நான் வருகிறேன். வால் அருந்த பிறகும் அதனுடைய ஆட்டம் அடங்கவில்லையே. அந்த ஜோதாவின் திமிர் சற்றும் அடங்கவில்லையே. நீ அறிய மாட்டாய் ரேஷம். குதா நினைத்தால் குதிரையும் கழுதையாகுமாம். ஜலால் தனது காவலில் இருந்து ஜோதாவை விடுவித்து விட்டார் அல்லவா? பிறகு ஆடத்தானே செய்வாய். ஜோதா பேகம் அல்லவா? ஆனால் நானோ முகலாய சாம்ராஜ்யத்தில் ஒரு சாதாரண சேவகி. செல்லாமல் இருக்க முடியுமா? வாருங்கள். நீ வேண்டாம் ரேஷம், வேண்டாம். என்னை மட்டும்தான் வர சொல்லி இருக்கிறாள். அதனால் நான் மட்டுமே செல்கிறேன். நான் சென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என்னுடன் அப்படி என்ன ஜோதா பேகமிற்கு வேலை இருக்கிறது என்று. மகாமந்திரியாரே, வணக்கம் மகாமங்கா. இந்த குமிழை வைத்து ஜோதா என்ன செய்து கொண்டிருக்கிறாள்? அல்லாஹ், என் மனதில் உள்ள ரகசியங்கள் அனைத்தையும் இவள் தெரிந்து கொண்டால் போல் உள்ளது. குங்குமப்பூவில் சாறை கலக்குகிறேன். என்ன விஷயம் என்றால், என் தந்தை ஆமீருக்கு சென்று விட்டார். என் சகோதரர்கள் இங்குதான் இருக்கிறார்கள். குற்றமற்றவர்கள் என்று அறிவித்த பிறகும் கவலையோடு இருக்கிறார்கள். அவமானத்தால் அவதிக்குள்ளாகி சரியாக உண்ணுவதும் இல்லை. அவர்கள் முகம் களையிழந்து விட்டது. அதனால்தான் நான் அவர்களுக்காக இதை செய்து கொண்டிருக்கிறேன். இதெல்லாம் என்ன? இது குங்குமப்பூ. பிறகு இந்த குமிழில் அரளி விஷம் இருக்கிறது. மன்னித்து விடுங்கள், அந்த வார்த்தையை மாற்ற முடியவில்லை. எப்படியாவது வந்து விடுகிறது. இதில் தேன் மற்றும் ரோஜாவின் சாறு இருக்கிறது. எங்களது ஆமீரில் குங்குமப்பூவோடு இதைதான் கலப்பார்கள். ஆனால் ஆக்ராவிலோ விஷத்தை தான் கலப்பார்கள். சரிதானே? இந்த ஜோதா என்னிடமே விளையாடுகிறாளே. ஒருவேளை இவளுக்கு என் ரகசியங்கள் தெரிந்துவிட்டு. பேகம் ஜோதா, இதையெல்லாம் என்னிடம் காண்பிப்பதற்காகத்தான் என்னை அழைத்தீர்களா? ஆமாம், அதற்குத்தான். இப்படியெல்லாம் செய்வது இதுதான் எனக்கு முதல் தடவை. ஆனால் தங்களுக்கு அனுபவம் உள்ளது. அதனால் தான் சரியாக கலந்தேனா என்று தங்களிடம் கேட்க நினைத்தேன். ஆமீரிலிருந்து கொண்டு வரப்பட்ட
குங்குமப்பூவில் விஷத்தை இவ்வாறுதானே கலந்தீர்கள்? மகாமங்கா, ஆமீரிலிருந்து கொண்டு வரப்பட்ட குங்குமப்பூவில் விஷத்தை கலந்தது நீங்கள் என்று அறிவேன். பேகம் ஜோதா, என்ன விளையாட்டாக பேசுகிறீர்கள்? ஆனால் இந்த விவகாரம் விளையாட்டு அல்ல. அதை நான் அறிவேன். இது நியாயத்தை பற்றிய விஷயம். ஷெஹன்ஷாவினுடைய பேகங்களுக்கு நியாயத்தை பேசுவதற்கு உரிமை இல்லை. இந்த உரிமை ஷெஹன்ஷாவிற்கு மட்டும்தான். நானும் அதையே தான் கூறுகிறேன். அதை ஷெஹன்ஷா வழங்க வேண்டும். ஆனால் அதை அவர் இன்னும் செய்யவில்லை. நியாயம் வேண்டுமா தங்களுக்கு? வாருங்கள், இப்பொழுதே நாம் இருவரும் ஷெஹன்ஷாவிடம் செல்லுவோம். தங்களுக்கு நியாயம் கிடைக்கும். வாருங்கள். நன்றாகவே என் முன் நடிக்கிறீர்கள். தங்களுடைய இந்த நடிப்பு திறமையை ஷெஹன்ஷாவிடம் நடித்து காட்டுங்கள். எனக்கு அது கடினமான ஒன்றல்ல. வாருங்கள். ஷெஹன்ஷா, மகா மந்திரி மகா மக்கா அவர்களும் ஜோதா பேகமும் தங்களை சந்திக்க வந்து கொண்டிருக்கிறார்கள். உத்தரவு. நீங்கள் இருவரும் சேர்ந்து வந்தது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. நாங்கள் ஏன் இங்கு வந்தோம் என்பதை தாங்கள் கேள்விப்பட்டால் இன்னும் ஆச்சரியப்படுவீர்கள். தாங்கள் தேடிய குற்றவாளி பிடிபட்டு விட்டார். யார் அந்த குற்றவாளி பெரியம்மா? எனக்கு அந்த பெயரை கூறுங்கள். எனது வாழ் அவரது ரத்தத்தை பார்க்க காத்துக் கொண்டிருக்கிறது. ருக்கையாவிற்கு குங்குமப்பூவில் அரளி ரசத்தை கலந்து கொடுத்தது அந்த குற்றவாளி தங்கள் முன்புதான் நிற்கிறார். முகலாய சாம்ராஜ்யத்தின் சேவகி, உங்களை வளர்த்து ஆளாக்கிய உங்கள் பெரியம்மாதான் குற்றவாளி மகமாங்கா. நான் தான் உங்களுடைய வாரிசை கருவிலேயே அழித்தேன். என்ன? இல்லை, அப்படி இருக்க முடியாது பெரியம்மா. ஜலால், ஷெஹன்ஷாவோ அவருடைய பேகமோ எது கூறினாலும் அது உண்மையாகிவிடும். இன்று வரை அதுதான் நடக்கிறது. இன்று வரை ஷெஹன்ஷாவோ அவருடைய பேகமோ எது கூறினாலும் அதை கட்டளையாக ஏற்று செயல்படுத்தி வருகிறேன். ஹுமாயூன் ஷெஹன்ஷா அவர்கள் என்னை முகலாய சாம்ராஜ்யத்தின் சேவகி என்றார். நான் அதை ஏற்றுக்கொண்டேன். தாங்களோ என்னை பெரியம்மா என்றீர்கள். அதையும் ஏற்றுக்கொண்டேன். இப்பொழுது ஜோதா பேகம் என்னை உங்களுடைய வாரிசை கொன்றவள் என்கிறார்கள். அதையும் ஏற்றுக்கொள்கிறேன் ஜலால். கொலைகாரன் என்றால் கத்தியால் குத்துபவன் மட்டுமல்ல ஜலால். எவனுடைய இயலாமையால் கொலை நடந்ததோ அவனையும் குற்றவாளி என்பார்கள். அன்று பொருளை சோதனையிடும் பொறுப்பு என்னிடம் ஒப்படைக்கப்பட்டது ஜலால். நான் சரிவர நிறைவேற்றவில்லை. அப்படி என்றால் நான் தானே குற்றவாளி? நான் இதற்கு முன்பு ஜோதா பேகமின் மீது குற்றம் சாட்டியிருக்கிறேன். இப்பொழுது அவர் முன்பாக குற்றத்தை செய்தது நான் தான் என்று ஒப்புக்கொள்கிறேன். நான் தவறு செய்து விட்டேன் ஜலால். இப்பொழுதே உங்கள் கையால் என்னை கொன்று குதாவிடம் அனுப்பிவிடுங்கள். நான் வாழ்வதற்கே தகுதி இல்லாதவள். என் மகனின் கையாலேயே மடிகிறேன். நான் எந்த வாரிசை கொன்றேன் என்றால், யாரை வாரிசாக நினைத்து வளர்த்தேனோ அவரின் வாரிசை கொன்று விட்டேன். யா அல்லாஹ், இதையெல்லாம் கேட்பதற்கு நான் இறந்தே போயிருக்கலாமே. ஜலால், இனியும் என்னால் பொறுக்க இயலாது. இத்தனை வருடங்களாக நான் இந்த ராஜ்யத்திற்கு எவ்வளவோ செய்திருக்கிறேன். அதற்காக எனக்கு கிடைத்த வெகுமதி இதுதானா ஜலால்? நான் இனி உயிரோடு இருக்க விரும்பவில்லை. இப்பொழுதே உங்கள் வாளால் என் தலையை வெட்ட விடுங்கள் ஷெஹன்ஷா, என் தலையை
பெரியம்மா